நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கதான் மாமா டபுள் கேம் ஆடுறாரான்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கே. மாமாவுக்கு நம்ம எல்லாரும் ஒரே குடும்பங்கிறதே கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? வித்யாவோட பிரதர் அருண் ஏன் புருஷன்னு தெரிஞ்சிருந்தா மாமா கல்பனாவோட கல்யாணம் பண்றத பத்தி கண்டிப்பா பேசிருக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே மாமா? இந்த ஓகே சார். இந்த மாமா தீனன் இந்தாங்க. என்னாச்சு மாமா? ஏன் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கீங்க? அருண் நிரபராதின்னு நிரூபிச்சதுக்காக மட்டும் இல்ல, இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இதுல இருக்கு. அருண் நீங்களே சொல்லிடுங்களேன். ஏய் ரஞ்சிதா நீயே சொல்லு. அருண் எனக்கு கூச்சமா இருக்கு, நீங்களே சொல்லிடுங்க. அட நீயே சொல்லு, அதுதான் கரெக்டா இருக்கும். சொல்லு. சரி நானே சொல்லிடுறேன். மாமா, அருண் சீக்கிரமே வீட்ல உண்மையை சொல்ல போறாரு. அதுக்கும் சேர்த்துதான் இந்த ஸ்வீட். கூச்சப்படாம எடுத்துக்கோங்க மாமா. தீனன் எடுத்துக்கோங்க. தீனன் என்ன ரஞ்சிதா பேசிட்டே இருக்கா, நீங்க எதுவுமே சொல்லவே மாட்டீங்க? அட்லீஸ்ட் ஒரு ஆல் தி பெஸ்டாவது சொல்லலாம்ல. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அருண் இந்த ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், சூப்பரா இருக்கு. இந்தாங்க. ஏய் இரு, உங்க மாமா இருக்காருல்ல, நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். புருஷனுக்கு பொண்டாட்டி ஊட்டுறேன், மாமா ஒன்னும் தப்பா எல்லாம் எடுத்துக்க மாட்டாரு இல்லையா மாமா? நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட கூட தெரியல உங்களுக்கு, பாருங்க. என்ன நான் ஊட்டின மாதிரி நீங்களும் எனக்கு ஊட்ட மாட்டீங்களா? மாமா இந்த அநியாயத்தை நீங்களே என்னன்னு கேளுங்க. ஏய் இரு இரு, கோச்சுக்காத. அதுக்குள்ள உன் மாமா கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் பண்ற. இரு நானே ஊட்டி விட்டுறேன். பாருங்க இவள. இந்தா. ஏய் பாத்து பாத்து. பாத்தியா, உனக்கு இதை கூட சாப்பிட தெரியல. இரு நான் தொடச்சுக்கிறேன். நீங்க போதுங்க. அருண் இந்த சந்தோஷமான மூமெண்ட்டை நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி எதுக்குமா? தீனனை விட்டு எடுக்க சொல்லுவோம். தீனன் எங்க ரெண்டு பேரையும் சூப்பரா ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா? அதை நான் பெருசா ப்ளோ அப் பண்ணி எங்க வீட்டுல ஹால்ல மாட்ட போறேன். இந்தாங்க. சாரி அருண், எனக்கு கை சரியில்லை, போட்டோ எடுத்தா ஷேக் ஆகும். சாரி. பரவாயில்ல மாமா, நாங்க செல்ஃபியை எடுத்து